ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வணக்கம் உறவுகளே. இது 2வது தரிசனம். சேலம் அஸ்தம்பட்டியில் அமைந்துள்ள ராஜேஸ்வரி அம்மா அடியார் வீட்டில் அடியார்கள் அழைச்சி முற்றோதல் வச்சாங்க. அதுக்கு பாத பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 25 அடியார்கள் நாங்கள் போயிருந்தோம். பாத பூஜை பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அடியார்களை உள்ளே அழைச்சி திருவாசகம் முற்றோதல் பாட்டு பாடி தீபாதனை காட்டி அமுது உண்டு அடியார்களை அமைச்சு விட்டாங்க. அடுத்தடுத்து அப்படியே உங்களுக்கு நான் சொல்கிறேன், காட்டுறேன், பாருங்கள். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். கயத்து அயனும் மாலரியா நீவிய செல்வ திருப்பெருந்துறையில் நிறை மலர் குழுந்தம் நீவிய சீர் ஆதியே அடியே ஆதரித்து அழைத்தால் அதங்குவே என்று அருளாயே. ஒளிர் வலதிலக்கே சோதி கண்டாய் சொல்லம சூளாமணிதான் கண்டாய் காண்டற்கு அரிய கடியான் கண்டாய் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் பாவமே அடியே பரம்பரமே பறந்து கொள்ளாய் மலர்ந்து முட்டாது அடியே இறந்து இறந்த பெறலாம் என்னும் அன்பருளாம் கலந்தே இல்லா கல்வனே நின்றான் மார்கள் அன்பெனக்கான் நிறந்தாய் ஏத்த முழுவதுமே முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்த்து முன்னால் செழுமலர் கொண்டெங்கு தேட அப்பாலம் இப்பாலம் ஓதுவார் அகத்துள்ளே உடையே போற்றி ஓங்கார உள்ள உடக்கே போற்றி எல்லா உலகமும் மானாய் போற்றி கொல்லா வினைகளை அரிப்பாய் போற்றி புகழ்ச்சி வெடியும் மேல் வைத்தாய் போற்றி செவ்வாய் செல்வம் நெருப்பாய் போற்றி உங்கடல் விளக்கே போற்றி உலகம் உவப்பர வருவாய் போற்றி உயிர்பிணி பசிப்பினி ஒளித்தருள் போற்றி செல்வம் கழித்த சிறப்புடையாய் போற்றி நல்லன்பு ஒழுகம் நல்குவாய் போற்றி விளக்கிட்டார் மெய்நெறி விளக்கே போற்றி நலம் இளம் உயிர்க்கு நல்குவாய் போற்றி தாயாகி நின்னரே இருந்தாய் போற்றி துய நின்றிருபடி தொடுதனம் போற்றி போற்றியர் அமரர் விளக்கே போற்றி போற்றியம் மனிதர்க்குள்ளே ஆனாய் விளக்கே போற்றி போற்றியம் அன்புடை விளக்கே போற்றி போற்றியம் திருவிளக்கே ஆனாய் போற்றி. தில்லை சிற்றம்பலம் செம்பொன் பள்ளி தேவன்குடி சீராப்பள்ளி செங்கூர். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். முற்றோதல் திருவாசகம் பாராயணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அம்மையப்பருக்கு அமுத படைத்துட்டு பார்த்திங்கன்னா அடியார் பெருமக்கள் அனைவரும் புஷ்பத்தை எடுத்து அம்மையப்பர் மேலே போட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். நாங்கள் அவரை வணங்கி அவர் பாதங்களை தொட்டு வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கிட்டோம் எல்லா அடியார்களும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அடியார்களுக்கு அமுதுண்டுதல் நடைபெற்றது. அறுசுவை உள்ள அமுதுண்டு எல்லா அடியார்களுக்கும் படைத்தார்கள். அமுது உண்டு முடிச்சுட்டு ராஜேஸ்வரி அம்மா அவங்க நல்லா இருக்கணும், அவங்க பணி மேலும் மேலும் உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அடியார்களும் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்புறப்ப எல்லா அடியார்களுக்கும் ஒரு துண்டு சிவசிவா போட்ட துண்டு, ஒரு ருத்ராஜ கண்டமணி கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த ருத்ராஜ
திருநீர் பிரசாதம் இதெல்லாம் கொடுத்து அமுச்சு விட்டாங்க. அவங்க வீட்டில் மிக சிறப்பாக பூஜை நடைபெற்றது. அவங்களுக்கும் ஆசீர்வாதம், எங்களுக்கும் ஆசீர்வாதம். அந்த திருவாசகம் பாராயணம் பண்ணதில் எங்களுக்கும் ஆசீர்வாதம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எல்லா அடியார் பெருமக்களும் வந்திருந்தாங்க. ஒன்று கூடி அந்த திருவாசகம் பாடுறப்ப சொல்ல முடியாத ஆனந்தம். இது உணரதான் முடியும், வார்த்தையால் சொல்ல முடியாது. அவ்வளோ ஆனந்தம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எங்களுக்கு. எல்லா அடியார் பெருமக்களும் சிறப்பாக, கொஞ்சம் கூட யாரும் மூஞ்சி சுளிக்கலை. நேராவது அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லலை. அவங்க இருந்து இந்த பூஜையை சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. எல்லா அடியார் பெருமக்களும் திருவடிகளை தொட்டி வணங்குகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடியார் பெருமக்கள் கூட அந்த அடியான் போய் கலந்துக்கிட்டதில் எனக்கு பெருபாக்கியம், பெரிய ஆசீர்வாதம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். போகமும் திருவரும் புனக்காய் போற்றி முற்றறிவும் வாங்குதான் வாங்குங்க.